என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி உனக்கான வெற்றி செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எக்காரணம் கொண்டும் இன்று நான் சொல்கின்ற இந்த ஒருவர் வீட்டிற்கு நீ செல்லக்கூடாது. அப்படி என்னை மீறி நீ சென்றாயானால் அதன் பிறகு உனக்கு நடக்கவிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ மட்டும்தான் பொறுப்பாக முடியும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறந்து விடாது. என்ன, நம் தாய் நம்மிடம் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டாளே என்று நினைத்து நீ வருந்தாதே. உன் அம்மா ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக அது ஒரு முறைக்கு பலமுறை யோசனைகளுக்கு பிறகுதான் உன்னை வந்து சேரும். சட்டென்று எதையும் நான் உன்னிடத்தில் சொல்லிவிடுவதில்லை. சட்டென்று எந்த விஷயத்தையும் சொல்லி உன்னை நான் காயப்படுத்துவதும் இல்லை. உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் சரியாக தெரிந்து புரிந்துதான் உன்னிடத்தில் பேச நினைக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலம், நான் உன்னோடு நிற்கும் இந்த காலம், உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக தெரிந்து புரிந்துதான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் அறிவேன். நீ எங்கு செல்வதனால் என்ன நடக்கும், யாரோடு பேசுவதனால் உனக்கு என்ன கிடைக்கும், உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்குமான அர்த்தங்கள் என்ன, உன்னை தேடி வரும் உண்மைகள் என்ன, யார் உன்னை எப்படி நினைத்து பழகுகிறார்கள், ஒவ்வொருவரினுடைய சிந்தனைகளும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதனை எல்லாமும் நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது உன் தாயானவள் நான் எந்த ஒரு விஷயத்தையும் என்னிடத்தில் ஒருபோதும் ஒளித்து மறைக்க முடியாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் சரியாகவே பார்த்து பார்த்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாகவே உனக்கு தெளிவுபடுத்துகிறேன். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நான் சரியாக பார்த்து பார்த்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இந்த வராகி சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கும் உண்மைகளின் ஆழத்தை நீ முதலில் எப்பொழுதும் புரிந்து கொள்ள தயாராக இரு. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும். உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் முழுமையான ஒரு தெளிவு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. வராகி நம்மை தேடி இந்த விடியலில் வருகிறாள் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் ஏதோ ஒரு உண்மை அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையை அவள் உணர்ந்திருக்க வேண்டும் அல்லவா? இல்லை என்றால் காரணமில்லாமல் உன்னிடத்தில் வந்து இது போன்ற விஷயங்களை அவள் சொல்லிவிட மாட்டாள். இதனை முதலில் நீ உணர்ந்து கொண்டாலே இந்த வராகி வருவதற்கான அத்தனை விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நான் உன்னோடு இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான நன்மைகளை வேண்டி நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் முதலில் சரியாக புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு இதுவரையிலும் கிடைத்திட்ட ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி நடக்கக்கூடிய பல விஷயங்களை நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனையும் உன்னால் சரியாக கணித்து விட முடியும். இந்த வாழ்க்கை முழுமையிலுமே எப்பொழுதும் ஒரு விதமான பதற்றத்தோடும் ஒரு விதமான மனதில் தேவையில்லாத சிந்தனைகளோடும் தான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் நீ முயற்சி செய்தாலும் சில இடங்களில்
உனக்குள் தோன்றுகின்ற சில விஷயங்கள் உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தி விடுகிறது. என்ன இது வாழ்க்கை என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் கொடுத்திருந்தாலுமே உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதை மட்டும் உனக்கு ஆணித்தரமாக மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி இருந்தாலும் இனிமேல் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கே என்று நான் உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது இனி எந்த நாளும் உனக்கு மேன்மையை கொடுக்கும். என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு தெளிவை கொடுக்கும். என் குழந்தையே, எல்லோரையும் நாம் நல்லவர்கள் என்று நம்புவதும் எல்லோரிடத்திலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் எதிர்பார்ப்பதும் வழக்கமாகவே மாறிவிட்டது. ஆனால் இப்படியே இருந்து கொண்டிருந்தோமானால் வாழ்க்கை முழுமையிலும் இவர்கள் உன்னை அதிகமாக சோதித்து விடுவார்கள். வாழ்க்கை முழுமையிலும் அதிகமாக உன்னை இவர்கள் காயப்படுத்தி விடுவார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு உடனிருந்து நான் உருவாக்கி தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக புரிந்து கொள். ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக நீ தெரிந்து கொள். எப்பொழுதும் நடக்கின்ற விஷயங்களுக்காகவே வருந்தி கொண்டு நிற்பதை விட நமக்கு நடக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நம்மை நாம் மாற்றிக்கொண்டே இருந்தோமானால் எதிர்வரும் நாட்கள் நமக்கு மிகச்சரியான ஒன்றை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டிய அவசியம் எப்பொழுதும் வந்துவிட்டது. இனி உன்னோடு உடனிருந்து நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடக்கும் அத்தனையையும் நான் கட்டாயமாக உன் கண் முன்னாலேயே உனக்கே என்று நல்லபடியாக உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல உண்மைகளை உணர்ந்து பல தேவைகளை புரிந்து எப்பொழுதும் என் குழந்தை நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை நாளும் இவர்கள் இல்லத்திற்கு சென்று சென்று நீ வரும்பொழுதெல்லாமும் உன்னுடைய மனதில் நீ எத்தனை வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு வந்தாய் என்பதனை நான் அறிவேன். எத்தனை கஷ்டங்களை என் பிள்ளை நீ தூக்கி சுமந்து வந்தாய் என்பதனை நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களையும் கண் முன்னாலேயே என் பிள்ளைக்கு நடக்கும் ஒவ்வொரு சோதனைகளையும் நான் பார்த்துவிட்ட பிறகு நிச்சயமாக இதை இப்படியே விட்டுவிட முடியாது. எந்த இடத்திற்கு செல்வதனால் நம்முடைய மன நிம்மதி கெட்டு போகிறதோ அந்த இடத்திற்கு செல்வதை முதலில் நீ தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அது உன்னுடைய கைகளில் இருக்கிறது. நீ நினைத்தால் அதை செய்யாமல் உன்னால் இருக்க முடியும். நீ நினைத்தால் அதை செய்யாமல் உன்னால் நிச்சயமாக தடுத்து நிறுத்த முடியும். அப்படி இருக்கும் பொழுது நீ நினைத்து உன்னால் நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நீ என்னவென்று கண்டுகொள்ளாமல் இருக்க முடியுமா? முடியாது என்று இங்கு எதுவும் கிடையாது. நடக்காது என்று இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். முழுமையையும் என்னவென்று நீ உணர்ந்து கொள். முடியாது என்று எந்த ஒரு விஷயத்திலும் பின்தங்கி விடாமல் முடிந்த வரையில் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உன்னுடைய வெற்றியை பதிவு செய்ய நீ கட்டாயமாக துணிந்து நிற்க வேண்டும். யாருக்கும் இங்கு யாரும் அடிமையும் கிடையாது. யார் பேச்சையும் கேட்டு இன்னொருவர் நடக்க வேண்டும் என்ற அவசியமும் இங்கு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது
உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ புரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? எதையுமே நாம் எண்ணி எண்ணி இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் பல சந்தோஷங்களை கைவிட்டது எல்லாமும் போதும். இனியாவது நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொண்டு நீ எல்லாவற்றிலும் உனக்கான நல்ல புரிதலோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ முடிவு செய்துவிடு. எந்த நாளிலும் உன் விருப்பம் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய எல்லாமும் தெளிவாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் எதையும் யோசித்து நாம் இனிமேலும் கலங்கி நிற்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுமையிலும் உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர இனிமேலாவது உணர்ந்து கொள். எந்த காலத்திலும் என் பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ முழுமையான ஒன்றை இதுவரையிலும் பெறவில்லை என்றால் இனிமேலும் இதையெல்லாமும் எண்ணி நீ கலங்காது. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இனி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் இந்த தெய்வம் உனக்கு பூர்த்தி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நீ கேட்ட அத்தனை மாற்றங்களையும் இனிமேல் தர வேண்டி இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த நாளும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணி எண்ணி இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவித்த கஷ்டங்கள் போதும். இனிமேல் நீ எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான ஒரு நம்பிக்கையை உறுதி செய்ய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ உறுதி செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கை உன்னுடைய விருப்பங்களை எல்லாமும் உனக்கே என்று கொடுக்க வந்து விட்டதை நீ நிச்சயமாக உறுதி செய்ய வேண்டும். நடக்காது என்று நீ எண்ணிய எண்ணங்கள் இனி உன் வாழ்க்கையில் நல்லபடியாக உனக்கு நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் இனி என்றும் என் பிள்ளைக்கான காலம். நான் இருக்கும் நேரம் என் பிள்ளைக்கான நேரம். என் குழந்தையே, நாம் எப்பொழுதும் எல்லோரிடமும் நல்லபடியாகத்தான் இருக்க நினைக்கிறோம். ஆனால் நம்மை போலவே அவர்களும் நினைத்திருக்க வேண்டும் அல்லவா? எப்பொழுதும் உன் மீது பொறாமை எண்ணங்களும் பொறாமை சிந்தனைகளும் நீ நன்றாக இருந்துவிடக்கூடாது என்று எப்பொழுதும் வயிற்றெரிச்சலும் பட்டு கொண்டிருக்கின்றவர்கள் இல்லத்திற்கு எதற்காக நீ செல்கிறாய்? உனக்கு தெரியும் இவர்களின் உண்மையான நோக்கம் என்னவென்று. இவர்கள் உண்மையாகவே எதை பற்றி சிந்திக்கிறார்கள் என்று உனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரும் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் எந்த காலத்திலும் நாம் விரும்புகின்ற அத்தனையையும் நடத்தி கொடுக்க வேண்டிய இந்த காலம் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உனக்கு துணை இருக்கும் என்னுடைய அன்பு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாகவே மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய தேவைகளை நான் எப்பொழுதும் உனக்கு சரியாக கொடுத்து உன்னை வழிநடத்துவேன் என்பதனை புரிந்து கொள். உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை எல்லாமும் நான் எப்பொழுதுமே உனக்கு சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த அவசியங்கள், நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு நன் மதிப்பை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே.
எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நாளும் என் பிள்ளைக்கு நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அவை ஒவ்வொன்றையும் நான் இனி உனக்கே என்று முழுமையாக உருவாக்கி கொடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள். முழு மனநிலையோடு நீ உணர வேண்டிய ஒரு விஷயம், இனி எந்த நாளும் உனக்குள் நீ விரும்புகின்ற விஷயங்களை தர வேண்டும். என் பிள்ளை ஆசைப்பட்டது போல என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருப்பதில் உனக்கு என்னவெல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அவை ஒவ்வொன்றையும் நான் சரியாக உனக்கு கிடைக்கச் செய்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள். அவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் சரியாக நடக்கும்படி நான் துணை இருப்பேன் என்பதனையும் மறந்து விடாதே. பேசுகின்ற வார்த்தைகளையும் ஒவ்வொருவரும் நடந்து கொள்கின்ற விதமும் உனக்கு கட்டாயமாக இவர்களை யார் என்று தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா? மேலும் மேலும் இவர்களிடமே பேசிக்கொண்டு உன் மனதை நீ காயப்படுத்தி கொண்டிருந்தாயானால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட நடக்காமல் போய்விடும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு கிடைக்கவிருக்கின்ற உண்மைகள் கூட கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை நீ சரியாக நடத்தி இருக்கிறாய். அதுபோல இனி வரும் நாட்களிலும் நீ அப்படியே இருந்துவிட்டால் எல்லாவற்றிலும் உனக்கு ஆனந்தம் நிறைந்து நிற்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். காலம் உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும். நீ விரும்பியது போல ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு வெற்றியையும் உறுதிப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய விருப்பம் போல இனிமேல் எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ புரிந்து கொண்டால் அதற்கு தகுந்தாற் போல உனக்குள் பல மாற்றங்கள் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எந்த நாளும் உன்னுடைய வெற்றியை அங்கே உனக்கு உறுதி செய்து விடட்டும். உன்னுடைய நம்பிக்கையை அங்கே நிச்சயமாக நிலைநிறுத்தட்டும். நான் இருக்கும் இந்த நேரம் அம்மா சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு உன் வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொண்டு அடியெடுத்து வைத்துவிடு. யார் நினைத்தாலும் இனி உனக்கு கிடைக்கும் நல்ல விஷயங்களை தடுக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் இந்த உண்மைகளை யாராலும் இல்லை என்று மறுக்க முடியாது. என் பிள்ளைக்கென இனி நடப்பது ஒவ்வொன்றும் இந்த தாயின் ஆசீர்வாதத்தோடு உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாமல் நீ ஆனந்தமாக இருக்க பழகு. எல்லாமும் ஒரு நாள் சரியாகிவிடும். எல்லாமும் ஒரு நாள் நீ நினைத்ததை விட சிறப்பான ஒன்றை உனக்கு நிச்சயமாக சொல்லி கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் வெற்றி என்ற ஒன்றை நான் உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்க வருவேன். சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை உன்னை நான் மன நிம்மதியோடு வாழ வைப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இது போன்ற காலங்களில் உன்னை தேடி நான் கொடுக்கும் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டு அந்த நாளை நல்லபடியாக தொடங்கு. மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் உன் மனதை நோகடிக்கும் பொழுது ஒருபோதும் அந்த வார்த்தைகளை தாங்கி உன் மனது வருந்தப்பட நீ அனுமதி கொடுக்கக்கூடாது. எது நடந்தாலும் என் பிள்ளையினுடைய கவனம் எப்பொழுதும் உன்னுடைய எதிர்கால சந்தோஷத்தின் மீது இருக்கட்டும். யாரையும் காயப்படுத்தி அந்த சந்தோஷத்தை பெறக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி உனக்காக நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய துணியலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. நல்லது நடக்கும் என்றும் என்றென்றும் உனக்கும் இந்த வாழ்க்கையில். இனி உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொண்டாலே அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.